ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் தான் கில்லுக்கு இவ்வளோ வாய்ப்பு தரீங்க? அவர் இப்போதைக்கு இந்திய அணியில் ஒரு பிளேயராகவே இல்லை, அவர் இருக்குதே இந்திய அணியில் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிரடி இந்திய வீரரான யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சை பார்த்து ரொம்ப கடுப்பாகி கொஞ்சம் பயங்கரமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று கில்லு பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகி போனார் டெஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷுக்கு எதிரான. அதை பார்த்து நம்ம யுவராஜ் சிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவருக்கு அவ்வளோ வாய்ப்பு தரீங்க? அவர் நல்ல டேலண்ட் பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரீசெண்ட் டைமில் அவரோட பேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. பேட்டிங் பிச்சில் மட்டும்தான் அவரோட பேட்டிங், அதுவும் ஒரு 1/2 செஞ்சுரி அடிக்கிறாரு. மற்றபடி அவர் ஒரு டஃப்பான பிச்சில் ஆட மாட்டுறாரு. ஒரு பெரிய பேட்ஸ்மேன்னா டஃப்பான மேட்செல்லாம் ஆடணும், டஃப்பான பிச்சில் ஆடணும். அப்போ தான் அவங்கள ஒரு பெரிய பேட்ஸ்மேனாக எடுத்துக்க முடியும், நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக எடுத்துக்க முடியும். பட் கில் இது வரைக்கும் அதுமாரி எதுவும் பண்ணதில்லை. அவருக்கே நிறைய வாய்ப்பு தரீங்க. இந்திய அணியில் இன்னும் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. நேற்று அவுட் ஆன விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கல. கில் அந்த மாதிரி ஒரு விதத்தில் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகக்கூடாது, எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவருக்கு பதிலாக வேறு யாருக்குன்னா ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் கேட்டிருக்காரு. அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் யார் என்ன கேட்டால், அவருக்கு பதிலாக அடுத்த வாய்ப்பு கொடுக்குறது ருத்ராஜ் கைக்வாடுக்கு தரலாங்க. நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு, துலுர் ட்ராபிலையும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் இடத்த கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஏன்னா இவர் வைஸ் கேப்டன் ஆச்சு. கில்லு எப்படி அவரை தூக்கிட்டு அடுத்த பிளேயருக்கு வாய்ப்பு தருவாங்க, அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது, சான்ஸ் இல்லை. பட் பங்களாதேஷ் உண்மையாக நல்லா போட்டாங்கன்னு சொல்லலாம். ஓப்பனிங் ஸ்பெல்லு பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரோஹித் சர்மா எல்லாமே திணறினாங்க. பட் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார், ஓகே. கோலி அவுட் ஆகிட்டார், ஓகே. பட் கில்லு நின்று ஆடி இருக்கணும்ல, அதே பிச்சில் தானே ஜெய்ஸ்வால் ஆடினார், ஒரு 1/2 செஞ்சுரி அடித்தார். பட் கில்லோட பேட்டிங் ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஒரு மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. பார்க்கலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரை தூக்க மாட்டாங்க. அடுத்த ஃப்யூச்சராக அவரை தான் பார்க்குறாங்க, கேப்டன் அவரை தான் போடுறாங்க. அவர் விளையாடுறாரோ விளையாடலையோ, அவர் கம்பல்சரி டீமில் எடுக்கிறாங்க, பிளேயிங் லெவலில் வாய்ப்பு தராங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஃப்யூச்சராக அவரை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் வாய்ப்புகள் கண்டினியூவாக இருக்கும். பார்க்கலாம், அடுத்த இன்னிங்ஸை என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவர் அவுட் ஆன விதம் தாங்க ரொம்ப மோசமான ஒரு இது. ஏன்னு சொன்னால், எப்படி வந்து அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்க பாருங்கள், ஓரமாக போன ஓனாயனை தூக்கி வேட்டிகளை விட்ட கதையாக, எங்கேயோ போகிற பாலை எட்டி அடித்து டிப் கேட்ச் ஆகி கீப்பர் கையில் போய் தேவையாங்க நம்ம கில்லுக்கு இந்த விக்கெட்டு. சரி, ஓகே, என்னமோ பண்ணுறாரு, பார்க்கலாம். அடுத்த வர இன்னிங்ஸ்லாச்சும் திருத்தி ஏதோ ஓரளவுக்கு, நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களை 100 அடின்னு சொல்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் தானே இந்திய அணியில் ஏதோ வைஸ் கேப்டனாக இருக்கீங்க, ஒரு ஸ்டார் பிளேயர் ஆக போகிறீங்க, ஃப்யூச்சருன்றாங்க. ஏதோ ஓரளவுக்குன்னு ஆடினா தானே நம்ம அதெல்லாம் நம்ப முடியும். பட் அவர் இந்தமாரி ஒரு மோசமான பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கிறது கஷ்டம். அடுத்த வர இதுவும் பங்களாதேஷ் அடுத்த வர சீரீஸ்லாம் பயங்கரமான சீரீஸு. ஆஸ்திரேலியாவில் போய் விளையாட போகிறீங்க, நியூசிலாண்டில் விளையாட போகிறீங்க, அதனால் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கில்ல பிளேயிங் லெவல் வைக்கலாமா வேணாம்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.